ஐயாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதி உனக்கு எப்படி வந்துச்சு? மதிமுகவிலிருந்து துரத்தப்பட்டவன் பாலு பாட்டாளி மக்கள் கட்சி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை. என்ன காரணம்னா பல்வேறு கட்சிகளில் சுற்றி சுழன்று அங்கிருந்து நீக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தார். வந்த பொழுது மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் சரி பண்ணி இங்கே குறுக்கு வழியில பதவி பிடிச்சார். அது மட்டும் இல்லாம இங்கே மக்களை சந்திக்காம சென்னையில் இருந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களை விளைவித்ததனாலே இங்கே தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த சட்ட சமூக நீதி பேரவையினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், அந்த வழக்கறிஞராலே மிகப்பெரிய அளவில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டோம். எப்படின்னா இதை வச்சுதான் மருத்துவர் ஐயாவுடைய ஆசியோடு அதாவது இதனுடைய பார் கவுன்சிலுடைய மெம்பர் ஆனார். ஐயா சொல்றதை மீறி வேற மாதிரிலாம் குறுக்கொலியை கையாண்டு கோச்சேர்மன் ஆனார். இது எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருந்தது, அவர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பாலுடைய நடவடிக்கை கட்சி விரோத நடவடிக்கை என்பது இருக்கிறதுனால அவரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவர் தானே ஏதோ கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் போல அறிக்கை விட்டுக் கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ஏற்புடையது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத, கட்சியினுடைய உறுப்பினராக இல்லாத பாலு அவர்கள் சொல்லுவது எதுவுமே எங்களை கட்டுப்படுத்தாது. சரி, நான் கேட்கறேங்க, கட்சியை விட்டு நீக்கப்பட்டோம், ரோட்ல விட்டு போயிட்டு இருக்கான், உடனே பாதிக்கப்பட்டாங்க. அவன் நான் தான் கட்சின்னா அதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு என்பது 17ஆம் தேதி நடைபெற்றதுதான் பொதுக்குழு, அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் நம்முடைய இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் தலைவராக இருந்த அண்ணன் அன்புமணியுடைய பதவிக்காலம் 28/5/2025 பதவிக்காலம் நிறைவுற்ற பிறகு 30/5/2025 அன்று இங்க பாருங்க ஒண்ணு வச்சுங்க, கட்சியினுடைய விதிப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமானவர் நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ஐயா மட்டும்தான். தலைவரோ பொதுச் செயலாளரோ பொருளாளரோ நானோ மற்ற எல்லாருமோ இங்க வருகின்ற மா.க. ஸ்டாலின் அவர்களோ மற்ற எல்லா பொறுப்பாளர்களும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதை அந்த தேர்வு மருத்துவர் ஐயா அவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணா மட்டும்தான் அது எங்களுக்கு அந்த பதவி என்பது தொடருமே தவிர அதுக்கான வாய்ப்பு இல்லை. சட்ட விதிகளை தப்பா சும்மா சொல்லிட்டு இருக்கிற வழக்கறிஞர் பாலு உண்மையான வைக்கலாம் போலி வைக்கலாம் சொல்லுங்க. சட்ட விதி இருக்குது, விதியை மாத்தி பேசினா அது என்ன அர்த்தம்? ஐயாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதி உனக்கு எப்படி வந்துச்சு? ஐயாவுக்கு அதிகாரம் இல்லாதனா மதிமுகவிலிருந்து துரத்தப்பட்டவன் பாலு உன்னை 2 முறை ஜெயங்கொண்டத்துக்கு எம்எல்ஏக்கு தேர்தலில் நிக்க வச்சார். இதுல அரக்கோணம் தானே, அரக்கோணம் எம்பிக்கு நிக்க வச்சாரு. பார் கவுன்சில்ல மெம்பரா உன்னால வர முடியுமா? நீ மதிமுக தான் வந்திருப்பீங்களா? எப்படி? ஐயா ஒரு மாவட்டத்தில் இருக்கிற வக்கீல்கிட்டையும் நேரா தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசுறாரு. எங்க கிட்ட கேட்டாரு, சேலம் மாவட்டம் எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும்? ஓடு ஒரு வக்கீல போய் பாரு, கெஞ்சிங்க, இது இந்த மாதிரி என்னுடைய பிரதிநிதியா பாலு ஜெயிக்கணும்னு சொன்னார். அப்படியாப்பட்ட ஐயாவுக்கு துரோகம் பண்ணுவதற்கு எப்படி மனசு வந்துச்சு? எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.